அம்மா நான் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன்ல. அது சரிப்பா, தலையில ஈரத்தோட வருது, சளி பிடிச்சிடாது. நீங்க பக்கத்துல இருக்கும்போது சளி கிட்ட வருமா, பயந்து ஓடிடாது. சரசே சரசே வந்துட்டேன், சீக்கிரம் வா. ஐ வட நேரம் ஆகல, அதுக்குள்ள வடை தொடக்கூடாது. என்ன சரசு, உன்னை தொட்டா மட்டும் கோச்சுக்க மாட்டேங்கற. ஐயா பாத்தா தெரியலையா, இது உளுந்து வடை. நான் என்ன புண்ணகட சொன்னேன்? ஓ பக்கத்துல இருக்கியா? இன்னைக்கு நான் சாப்பிட்டு மாறிட்டான். என்னனோ சொல்லல திட்டல. ஐயோ பக்கத்துல உட்கார்ந்துட்டு காதும் கேட்க மாட்டேங்குது, ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது. சும்மா என்ன திட்டாதீங்க. ஏமா சரசே, ஏன் அழுதுகிட்டு இருக்கற? இத பாருங்க, அம்மா வரட்டும், அவசரப்படாத, வடைய அப்புறம் சாப்பிடலாம்னு தாங்க சொன்னேன். அதுக்கு இவரே மேல கோச்சிக்கிட்டு பாடி வேலைக்காரி நாயன்னு சொல்லி சும்மா என்ன திட்டாருது. ஏப்பா இந்த வீட்ல நீயே ஒரு தெண்டச்சோறு, வேலை வெட்டி செய்யாம நீயே உட்கார்ந்து தின்னுகிட்டு இருக்கற. பாவம் வேலைக்கார பொண்ணு கஷ்டப்பட்டு வேலை செய்யுது, அத ஏன்பா போய் திட்டிக்கிட்டு இருக்கற? யோ பெருசு, வாயை மூடிட்டு போயா. நீ ஒரு வயசானவன் சொல்லி உன்னை நியாயம் பேச கூப்பிட்டா, நீ என்ன பார்த்து நான் செய்யறது எல்லாம் நானே திட்டிக்கிட்டு இருக்கறேன்னு சொல்றியா? என்னப்பா அழகு, நீ தானே சப்போர்ட் பண்ண, வாங்கி கட்டிக்க. ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன திட்டுறீங்களா? நான் ஆக்கி கொட்டினா மட்டும் நேரத்துக்கு வந்து நல்ல பண்ணி உறிஞ்சல் மாதிரி உறிஞ்சிட்டு போறீங்களா? 10 மணி ஆச்சுனா போதும், இட்லியை கொண்டா தோசையை கொண்டா நாளுக்கு என் உயிரை வாங்குறீங்கல்ல. உங்களுக்கு எல்லாம் ஆக்கி கொட்டுறதை விட வாசல் இருக்கிற நாய்க்கு கொண்டே போட்டேன்னா கொஞ்சம் நன்றியோட வாழ்ந்துருக்கும். கொண்டு அப்படியே அரைஞ்சிருவேன். நான் நாய்க்கு தான் போடுவேன். அழகு என்னப்பா இதெல்லாம்? அறிவி கட்ட சித்தப்பு, அதுக்கு தான் பக்கத்துல உட்கார்ந்த காதியா கதை தெரியும்ல. ஆமாப்பா நான் மறந்தே போயிட்டேன். ஏன் அழகசாமி, எனக்கு இன்னொரு சந்தேகம் இல்ல. நீ தான் அந்த பொண்ணை காதலிக்கிறியாமே, ஒருவேளை உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன ஆகும்? ஊம நைட் தான். சைலன்ஸ், எல்லாம் பேச மாருங்க, அம்மா வராங்க. மகாராஜா எனக்கு வேணா, மாமா கோய் அங்க வை. எனக்கு கஞ்சி போதும். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், உட்கார்ந்து சாப்பிடுங்க. சாரி மேடம், இன்னைக்கு நான் ஒரு பொழுதுதான். சாப்பிட மாட்டியா? ஏன் இங்க உட்கார்ற? அங்க போய் உட்காரு. இப்படி உட்கார்ந்து வாயை பார்த்தா வயிறு வலிக்குது. உட்காரலாம், ஆனா வெங்காய சட்னியோட வாடை மூக்க தொலைக்குது. அடே இட்லி வேற மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது. என்னங்கிற கொட்டணுமா? கொட்டிக்க. எனக்கு சாப்பிடணும் போல இல்ல, இருந்தாலும் ஐயா கட்டாயப்படுத்துறாரு. ஐயா பாவம் இந்த வீட்டுல வேலை வெட்டி இல்லாம இருக்கிறாரு. அவர் சொல்லி நான் சாப்பிடலன்னா அவரை மதிக்கலன்னு என்ன தப்பா அனுப்பாரு. ஏற்கனவே இந்த வீட்டுல யாரும் அவரை மதிக்கிறது இல்ல, அதனாலதான் சாப்பிடுறேன். சரசே, ஒரு 5-6 இட்லி இந்த தட்டுல போடு. 5 நிமிஷம் கழிச்சு சாப்பிடுறீங்களா? ஐயா யோ, அதான் ஒரு வேளை இல்ல, அப்புறம் சாப்பிட. அதான் இந்த வேலை, அதை வச்சிருமா, நானே எடுத்துக்கிறேன். என்ன கத்தி எடுக்கிறேன்னு பாக்குறீங்களா? இங்க வர்றதுக்கு முன்னால உடம்பு பூரா ஒரே அரிப்பு, சொரிஞ்சுகிட்டு இருந்தேன், கையை கழுவ மறந்துட்டேன். அதான் இதால வெட்டி சாப்பிடலான்னு ஒரு ஐடியா. மிஸ்டர் கல்யாண சுந்தரம், வேண்டாங்கிறீங்களா? கையாலேயே எடுத்து போட்டுக்கிறேன். ஐயா எனக்கு வேண்டாம். ஏன்பா ஏன்பா என்ன நாள் கை விட்டு இப்படி உழப்பிட்டு இருக்கான்? அங்க பாரு, ரோட்டு கடையில முட்டை புரோட்டா அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்கான். பத்தா குறைக்கு அந்த கையில காலையில சொரிஞ்சிட்டு வேற இருந்தான். அதை எப்படி நான் சாப்பிட முடியும்? உட்காருங்க. இப்போ ரொம்ப அதிகமா வள வளன்னு பேசிக்கிட்டு பேசாம சாப்பிடுங்க. எனக்கு இதே போதும். அக்கா சொல்லிட்டாங்களே, சாப்பிடுங்க. கோகுல கிருஷ்ணன் சார். ஓ கோகுல கிருஷ்ணனா? ஆமாங்க. அதான் காலேஜ் வாசல்ல போய் நின்னு பொண்ணுல போட்டோ எடுத்தியா? என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணையே போட்டோ எடுத்திருப்பேன். நான்சென்ஸ் சார். நான் பொண்ணுல போட்டோ எடுக்கலைங்க சார். பின்ன எதை எடுத்தேன்? மரம், புழு, பூச்சி, செடி, கொடி, பூ. இது டிஸ்கவரி சேனல் சார். சார் பாத்துட்டு இருந்தீங்களா? சொல்லுங்க சார், நல்லா பார்த்து சொல்லுங்க சார். ஆமா, அவர் சொல்றது கரெக்ட் தான் சார். போட்டோ தான் எடுத்துட்டு இருந்தாரு. யோ நீ யாரு? உன் வீடு எங்க இருக்கு? வீடு இல்லைங்க சார், பெங்களா. பங்களாவா? ஆமா சார், பிரபல தொழிலதிபர் சீதாலட்சுமி இல்ல? ஆமா. அவங்க வீட்டுல வேலை சரியா? ஆமா, அவங்க வீட்டுக்காரரா 25 வருஷமா வேலை பாக்குறேன். உன் மூஞ்சியை பார்த்தா அப்படி தெரியலையே. யோ அவங்க எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டியா. அவங்க கலர் என்ன, ஃபிகர் என்ன, பர்சனாலிட்டி என்ன, ப்ராப்பர்ட்டி என்ன, அவங்களுக்கு போய் நீ புருஷனா? 25 வருஷம் ஃபேமிலி வாழ்க்கையில என்னோட பர்சனாலிட்டி பத்தி அவளை ஃபீல் பண்ணதுல நீ என்னமோ ரொம்ப ஃபீல் பண்றியா? நீ ஏன் ஃபீல் பண்ற? நான் நம்ப மாட்டேயா. இப்பவே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நானே தெரிஞ்சுக்கிறேன். ஒரு நிமிஷம் நீ போன வேணாம், நான் உள்ளே போய் படுத்துக்கிறேன். லூசு, ஏன் லாக்கப்ல போய் கதை சாத்திக்கிற? அங்க என்ன ஏசியா பண்ணி வச்சிருக்கு, வெளியே வா. சார் பொண்டாட்டி ரெக்கமெண்டேஷன்ல வெளியே விட்டா எனக்கு விடுதலையே வேண்டியதில்லை சார். நீங்க கண்டுபிடிக்க முடியாம எத்தனை கேஸ் பெண்டிங்ல வச்சிருப்பீங்க. அதுல எதுலயா உன்னை புக் பண்ணி என்ன உள்ளே வச்சிருங்க, இல்லைன்னா தூக்கு தண்டனை வாங்கி கொடுங்க, நிம்மதியை செத்து போறேன். ஆனா பொண்டாட்டி ரெக்கமெண்டேஷன் மட்டும் வெளியே போக மாட்டேன் சார். என்ன எப்படி பண்றேன் சார்? உங்களை மாதிரியே பொண்டாட்டி பயப்படுற கேஸ் சார். யோ சாரி சார். மரியாதை. யோ அந்த இழுத்து வா. என்ன இன்சல்ட் பண்ணாதீங்க சார். சொன்ன கேளு சார், நான் போக மாட்டேன் சார். ஆயா யோ அவரை விடுங்கயா. நீங்களும் நம்ம வீட்டுல அப்படி அங்கதான்
அதையும் கேக்குறீங்க இது போலீஸ் ஸ்டேஷன் கொஞ்சம் அடக்கி ஆனா வேலையில தான் சவுண்ட் விடுவாங்க எல்லாருமே நம்ம டைப் தான் கரெக்ட் தானே பாத்தீங்களா சார் ஒரு பொண்டாட்டியால பாதிக்கப்பட்ட புருஷனுடைய மனநிலைமைய அதே டைப்பான ஒரு புருஷனால தான் புரிஞ்சுக்க முடியும் அதை நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க ஆனா நீங்க சொன்னதுக்காக தான் நான் ரிலீஸ்க்கு ஒத்துக்கிட்டேன் தெரியுமா வட்டுமா வாங்க சார் உங்க கேமரா சார் இதுல உங்க பொண்ணு போட்டா இருக்கு பரவாயில்லையா பரவாயில்ல சார் எடுத்துட்டு போங்க பிரிண்ட் போட்டு அனுப்புறேன் உண்மை கேஸ் இந்த மகனே பொண்ணு அப்படியே பொண்ணா அது ஃபயர் மாதிரி இருக்கா? ஐயா என்னடா அசிங்கமா சொல்ற சச்சே டாடி, நான் நெருப்பு மாதிரி இருக்கான்னு சொன்னேன். ஏன் அவசரப்பட்டு தொட்டு அடி வாங்கிட்டியா நான் இல்ல டாடி, நம்ம போட்டோகிராஃபர் தெரியாதனமா தொட்டுட்டான். புயல் மாதிரி பாஞ்சு அடிக்கிறா. அந்த பொண்ணுக்கு பூர்வீக தமிழ்நாடு இருக்கும்னு நினைக்கிறேன். செட்டில் கர்நாடகா இருக்கும். கரெக்ட். குட் மார்னிங் சார். ஆமா. இஸ் மை சன் அசோக். ஹலோ. வணக்கங்க. தைரியமா கை கொடுக்க வேண்டியது அப்பா நான் இருக்கேன்ல. பரவாயில்ல டாடி, நான் இப்படி இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சார் என்ன அப்பாயிண்ட் பண்ணதுக்கு. நான் மேடமை பார்த்தேன், நாளைக்கு மார்னிங் வர சொல்லிருக்காங்க. நான் கிளம்புறேன் சார். பை சார். பை. சொல்றா. பை. பை. ஆமாடா இப்ப போய் பாரு. இப்ப போயிருச்சா? ஆமா போயிச்சு டாடி. ஆளுகிட்ட தாண்டிச்சு டாடி. ரிசப்ஷன் தாண்டியாச்சு. மெயின் கேட். ஆமா டாடி. இது தெரியாதே. ஆமா டாடி தெரியல. இப்ப மூடிட்டு வா. இப்ப பொண்ணு எப்படி இருக்கு? டபுள் ஓகே. அப்ப டக்குன்னு லவ் பண்ண வேண்டியதானே? எப்படி? என்ன எப்படி? ஏப்பா இதுக்கெல்லாம் இன்ஸ்டியூட் வச்சா சொல்லி தர முடியும்? இப்போ பையன் சொல்லிட்டு போனோம் பின்னாடியே போய் மெயின் கேட் தாண்டற வரைக்கும் பாத்துட்டு இருந்தல. ஆமா. யார் சொல்லி கொடுத்தா? இவ்வளவுதான் லவ்வா? இவ்வளவுதான் லவ். என்ன பின்னாடியே போய் பல்லவல தொத்தி ஏறணும். சரி இப்பே ஸ்டார்ட் பண்ணி. ஸ்டார்ட் பண்ணே. Thank you. வாழ்த்துக்கள். ஆனா ஃபுட்பால்ல தூக்கி மாட்டிக்காத. அதுக்கு தான் காப்பாத்த நீங்க இருக்கீங்களே. போற வேகத்தை பார்த்தா லவ் பண்ணிடுவான் போல் இருக்கே. ஆனா லெஃப்ட்ல போறான். அழகு, இன்னைக்கு நீ எங்கேயும் வெளியில போயிடாத. ஏன்? என் தம்பி ஊர்ல இருந்து வர்றாரு. ஏன் சரசு, உனக்கு ஒரு தம்பி இருக்கதா சொல்லவே இல்லையே. காதலிக்கிறப்ப சொல்லல, இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறோம்ல அதான் சொல்றேன். எப்ப வரான்? என்ன அழகு நீங்க வருங்கால மச்சான போய் அவன் இவன் எல்லாம் சொல்லிக்கிட்டு நீங்க அவங்கிட்ட எந்த அளவுக்கு மரியாதையா நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவன் எங்க அப்பா அம்மா கிட்ட உங்களை பத்தி நல்ல மாதிரியா சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவான். இங்க வர சரசு, நான் காதலிச்சது உன்னை பார்த்து தான், உன் குடும்பத்தை பார்த்து இல்ல. என் தம்பி கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க, அப்புறம் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடும். என் தம்பி ரொம்ப கோவக்காரன். உங்க தம்பி அவ்வளவு பெரிய கோவக்காரா? என்ன? என் தம்பி ஒரு பார்வை பார்த்தா போதும் அப்படியே ஊரெல்லாம் கதை கலங்கிடும். ஐயா, என் தம்பி வந்துட்டாங்க, தம்பி வந்துட்டாங்க. ஐயா, என்னது? உங்க தம்பி வரான்னு சொன்ன, உங்க தம்பி பையன் தான் வந்து நிக்கிறாப்ல. நான் தானே தம்பி. நீ தான் தும்பியா? விளையாடாதீங்க அழகு, இவர்தான் என் தம்பி. தம்பி நல்லா இருக்கிறீங்களா? தம்பிங்க அதான் அழகுசாமி, உங்க வருங்கால மாமா. அழகு, இவர்தான் என் தம்பி அருவாவேலு. அக்கா நீ ரொம்ப அவசரப்பட்ட. என்னங்க தம்பி சொல்றீங்க? என்னக்கா 8 பட்டு தமிழ்ல உன்னை பொண்ணு பார்க்க வந்தாங்க, நான் சம்மதிக்கல. ஏன்னா வந்த மாப்பிள்ளை யாரோ நான் எதிர்பார்த்த அளவுக்கு அழகு இல்ல. கடைசியில இந்த மூஞ்ச போய் காதலிச்சிட்டியே. என்ன டென்ஷனையா டென்ஷன்? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க தம்பி, உண்மையான காதலுக்கு உருவம் தெரியாது, மனசுதான் தெரியும். அக்கா இவ்வளவு நாளா நினைச்சேன் உனக்கு காதுதான் கோளாறுன்னு, இப்பதான் தெரியுது கண்ணு கோளாறு. தம்பிங்க அது இத சொல்லி எங்க காதல பிரிச்சிடாதீங்க, எப்படியாவது பெரிய மனசு பண்ணி எங்களை சேர்த்து வைங்க. இதாவது காதல பிரிக்கிறதாவது சந்து மாதிரி இருந்துகிட்டு வெட்டி உதச்சேன் சாணிலாம் வெளிய வந்துரும். ஐயோ ஐயோ ஐயோ, மாமனும் மச்சானும் மனசு விட்டு பேசிட்டு இருக்கீங்களா? பேசிட்டு இருங்க தம்பிங்க, நான் போய் சுட சுட காப்பி எடுத்தாரேன். இந்த வாக்கி சுட சுட காப்பி இருக்குதா? அப்படியே காப்பில கொஞ்சம் விஷத்தை போட்டு கொண்டு வா. மேடம் கொஞ்சம் கதவு திறக்கிறீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், மிஸ்டர் கோகுலகிருஷ்ணன் எம்டி நான் பார்க்கணுமே. அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்கீங்களா? என்னடிமா அப்படி கேட்டுட்டே? அப்பாயின்மெண்ட் வாங்கணுங்கிறதுக்காகத்தான் அவரை பார்க்கணுங்கிறேன். உங்க பேர் என்ன? ஏன் பேரா? பாரதி கண்ணம்மான்னு சொல்லு. ஹலோ சார், உங்களை பார்க்க பாரதி கண்ணம்மான்னு ஒரு வயசான மாமி வந்திருக்காங்க. வெறும் மாமின்னு சொன்னா போறோம். மாமி வந்திருக்காங்க சார். பாரதி கண்ணம்மாவா?
அப்படி யாரு எனக்கு தெரியாத. அப்படி யாரும் தெரியாதுங்கிறாரு. அப்படியே சொன்னார். அவ்வை சண்மியோட தங்கைன்னு சொல்லுங்க. அவ்வை சண்மியோட தங்கையா சார்? நம்ம அண்ணன் முதலியார் செட்டப் பண்ணாம விட்டாரு, அந்த பாத்தியா இருக்குமோ? சரி விட, நம்ம தங்கச்சிவா செட்டப் பண்ணுவோம். தெரியும் உள்ள வச்சு. எம்டி உங்களை உடனே வர சொன்னாரு. உடனேயா? அவ்வளவு அவசரமா? வாங்க. பொம்பளைக்கு பொம்பளை அப்படின்னு கூச்சப்படுறீங்க. இத பரடிமா, என்ன பத்தின உள்வாகார நோக்கு தெரிஞ்சா நீயே கூச்சப்படுவ. சரி இப்படியே போங்க. இப்படியா? சரி. என்ன கோகுல விஷ்ணு தான் பேருக்கு ஏத்த மாதிரி ஃபேக்டரி பூரா கோபிகளா வச்சுருக்க? அவ்வை சண்மியோட தெரியுமே. எங்க அண்ணன் முதலியாரும் அவ்வை சண்மியும் இப்படித்தான் அடிக்கடி இடிச்சுக்குவாங்களாமே. உட்காருங்க. தேங்க்யூ. என்ன சாப்பிடுறீங்க? நான் இந்த பிராண்டி, இந்த விஸ்கி, இந்த ஜின் இதெல்லாம் தொடவே மாட்டேன். நான் ஆர்த்தடாக்ஸ் டைப். ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் இருந்தா ஆர்டர் பண்ணுங்க. ஏன்னா நீங்களும் ரொம்ப சூடா இருப்பீங்க இல்லையா? ஆமாமா. மா, உடனடியா சீக்கிரமா ஜில்லுன்னு 2 கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துவாமா, அர்ஜென்ட். அப்புறம் எங்க அண்ணனும் அவ்வை சண்மியும் ரொம்ப க்ளோஸ். ஆனா இவ்வளவு அழகான தங்கச்சி இருக்கிறத அவ சொல்லவே இல்லையே. எப்படி சொல்லுவா? நான் தான் அவளை விட அழகாச்சு. போறாம கரெக்ட். ஜெலசி. அப்புறம் அவ்வை சண்மி என்ன பத்தி உங்ககிட்ட ஏதாவது சொன்னா என்ன சொன்னா? வேலை வெட்டி இல்லாம கையில பூவை சுத்திண்டு அவ்வை சண்மிக்கு பின்னாடி தெரு தெருவா ஜொல்லு விட்டு அலைவர்னு சொன்னா. ஐயோ, அது நான் இல்லையே, எங்க அண்ணா முதலியாரு. ஆமாமா, பின்ன ஒரு ஃபேமிலினா எல்லாருமே லோஃபர்ஸா இருப்பாளா என்ன? அது போகட்டும், முதலியாரோட லவ் தான் ஃபெயிலியர் ஆயிடுதே. இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? அந்த கேவலத்தை ஏன் கேக்குறீங்க? 7-8 பேரம்பேத்தி எடுத்த ஒரு வயசான ஆங்கிலோடைய விடோதான் அவரை வச்சு மெயின்டைன் பண்ணிருக்கு. கடைசி ஒரு கேள்விதான் அவருக்கு கிடைச்சாளா? ஐயோ, என்னங்குது? ஏசியில கூட உங்களுக்கு குப்பிடுமே இருக்குது. கைய எடுங்கோ, நீக்கு ரொம்ப லஜ்ஜையா இருக்கு. நீங்க எனக்கு புரிஞ்சு போயிடுத்து. இந்த மோதிரத்தை தானே? ஆமாமா. இது லலிதா ஜுவல்லர்ல வாங்கினது. நல்லா இது. என்னம்மா, நீ எதுக்கு வந்து நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க இந்த ஆபீஸ்ல ஒரு கிளார்க்காவோ இல்ல அக்கௌண்டன்டாவோ? அதுவா? கவலையே படாத. இன்னையில இருந்து இந்த ஆபீஸ்ல எல்லாமே நீதான். ஏன் இப்படி பண்றீங்க? ரொம்ப லஜ்ஜியா இருக்கா? இல்ல, கூச்சு. ஓஹோ, அடி. உறிஞ்சு உறிஞ்சு சாப்பிட்டா 1 டே ஆகும். நான் அப்படியே சாப்பிட்டுடுவேன். சாப்பிடு. நீ கல்யாணம் சொல்ற தானே? நான் பாரதி கண்ணம்மா. செருப்பு பிஞ்சிரும். டேய், நீ கல்யாணம் சுந்தரம் தானே? இல்ல, நான் அவ்வை சண்மியோட சிஸ்டர். சிஸ்டரா பிரதரா இப்ப நான் ப்ரூவ் பண்றேன். மகாபாரத டிவி சீரியல் நடந்துருக்கு. என்னையா மாதிரியா? போலீஸ் போன் பண்ணி பெண்ட கல்றேன். ஹலோ ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ, டேய் புறாடா. நான் தான் டென்ஷன்ல நடந்துட்டு இருக்கல, காலத்துக்கு மேல இருக்க வேண்டியதானே? ஏய், பெங்களூர்காரி வரக்குள்ள என்ன பெட்ல படுக்க வச்சிரு போல இருக்கே. என் டென்ஷனை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களா? என்னடா டென்ஷன்? டைம் வேற ஆயிட்டு இருக்கு. கிளவிய சந்தேக கேஸ் பிடிச்சாங்களா? இன்னும் காணா? பாத்து இறங்கு பாட்டி. வா பாட்டி. வந்துட்டாங்க டாடி, வந்துட்டாங்க. புக் எடுத்து போடுறா.
வெல்கம் பாட்டி. நான் வரும்போது சொன்னேனே இவர்தான் அசோக். அப்படியா? இவர்தான் அசோக்கோட டாடி. தாடி மீசையெல்லாம் என்னன்னு தெரியுது. மாப்பிளைக்கு அப்பா யாரு அதை சொல்லுமா. ஐயோ டாடினா அப்பா பாட்டி. அப்படியா? ஆமா இது என்னது? ஃப்ளவர் பொக்கே. அப்படின்னா என்னது? உங்களை வெல்கம் பண்றதுக்கு பாட்டி. அப்படியா? என்ன விலை? 150 ரூபா. அப்படியே அடி, துளி வாசனை கூட இல்ல. இதுக்கு நெத்திலி கருவாடு வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா 2 மாசத்துக்கு நல்ல மொறு மொறுன்னு வறுத்து திங்கலாம். ஒரு பிரயோஜனம் இல்ல. என்ன கருவாடுங்கிறா? இவன் பேசுற தோரணையை பார்த்து பெங்களூர் பார்ட்டி மாதிரியே தெரியல. லோக்கல் பிராண்ட் மாதிரி இருக்கா? டாடி அது சுடுகாட்டுல இருந்து வந்தாலும் பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இவன் காலம் பூரா கூட இருந்து கழுத்து இருப்பாளே. ஒத்து வராதா? நான் கட்டிக்க போறது நிலாவை தானே, கேள்வியை கட்டிக்க போறேன். ரொம்ப மரியாதை ஆயிட்டியா? எல்லாம் உங்க டீச்சிங் தான். பெருசே உள்ள போய் சுத்தி பாரு. இந்த பாருங்க, பெருசு பெருசுன்னு கூப்பிடுங்க, அப்புறம் சம்மந்தின்னு கூட பார்க்க மாட்டேன். பேபின்னு அழகா பேர் சொல்லி கூப்பிடுங்க. பேபியா? இந்த மூஞ்சி பார்த்தாலே குழந்தைலாம் பயந்துக்கும். இதை எப்படி நான் குழந்தைங்க கூப்பிட முடியும்? டாடி இது குழந்தைன்னு சொன்னாதான் எனக்கு அந்த குழந்தை ஓகே ஆகும். இப்படி ஒரு கல்யாணத்தை நடத்துறதுக்கு 1000 ரூபாய் சொல்லுன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு பேபின்னு சொன்னா அதுவே 10,000 ரூபாய்க்கு சமம். பேபி வீட்டை போய் சுத்தி பாருங்க. பேபி வாங்க பேபி. ஏண்டி நிலா, உண்மையிலேயே இந்த வீடு தாடிக்காரனோட தானா இல்ல வாடகைக்கு எடுத்துக்கிட்டு நம்ம கிட்ட கதை விடுறாங்களா? பாட்டி உன் புத்தி இருக்கே அத. இது உண்மையிலேயே அவங்க கெஸ்ட் ஹவுஸ் தான். கெஸ்ட் ஹவுஸ்னா? கெஸ்ட் ஹவுஸ்னா உடனடியா உன்ன மாதிரி வீட்டுக்கு கூட்டு போக முடியாத ஜென்மங்களை இந்த ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்ல ஒளிச்சு வைக்கிற இடம். என்னது அது பேசாம அதுக்கு இது டார்ச்சர் பண்ணாதடா. என்ன 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 பேசுறீங்க? இல்ல பெங்களூர் பேபி ரொம்ப டீசன்டான லேடின்னு சொன்னேன். அதெல்லாம் சரி சம்பந்தி, ஆனா பையனுடைய அம்மாவுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணணும்ங்கறீங்களே, அங்கதான் கொஞ்சம் உதைக்குது. என் சம்சாரம் தெரியாம கல்யாணம் பண்ணா நாளைக்கு சொத்து சோத்துல என் பையனுக்கு பங்கு வராம போயிருமான்னு பயப்படுறீங்க, அப்படித்தானே? ஐயோ, சொத்தை பத்தி நான் எதுவுமே நினைக்கல. நாளைக்கு நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா என் பேத்திய தெருவில் விட்டுட்டீங்கன்னா, எதையும் கொஞ்சம் யோசிச்சு செய்யணும். அந்த காலத்துல நான் யோசிக்காம செய்ததுனாலதான் வாழ வேண்டிய வயசுல இப்படி நான் வாழ விட்டியா வந்து நிக்கிறேன். இது வாழ வேண்டிய வயசா? அவன் என்ன தொல்லை தாங்காம எங்க ஓடி போறானோ யாரு கண்டா? என்ன 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 சொல்றீங்க? நம்ம என்ன வீட்டுல வச்சு கல்யாணம் பண்ண போறோம், கோயில வச்சு பண்ண போறோம், 10ஆவதுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் வரை பண்ண போறோம். அந்த சாட்சி பத்தாரா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் தாங்கும். அப்படியே டாடி? பின்ன என்ன? அப்ப இப்பயே வச்சுக்குவோம். படிச்ச பொண்ணு தானே, சொல்லுமா அந்த நெத்திலி கருவாடு கிட்ட. சரி நாடிகண்ணே, நான் இப்படி கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. மாப்பிள்ளையுடைய அம்மாவை கொஞ்சம் பாத்துடலான்னு நினைக்கிறேன். இந்த கல்யாணத்தை கெடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க. நான் பார்க்க முடியாது சொல்றேன். உன் பேத்தி கல்யாணம் நடக்கணும் வேணாமா? ஆமா நடக்கணும். வாயை மூட்டு சும்மாரு. தர்றா நீங்க போங்க. ஐயா வேற வச்சிட்டு போங்க. கற்பூர வாசனை தெரியாத ஜென்மங்களை நாம ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்? உனக்கு வேண்டியது நெத்திலி கருவாடு தானே. வரும்போது 5 கிலோ வாங்கிட்டு வரேன். தின்னுட்டு சொரி வந்து சார். பட்டுமா? தைய தைய தையா தையா தைய தைய தையா தையா. மைசன் ரெடியா? ரெடி டாட். எப்படி டாட்? மாப்பிள்ள மாதிரி இருக்கனா? மாப்பிள்ள மாதிரி தான் இருக்க. அம்மா கீழே தான் உட்காந்துருக்கா. என்ன போய் அம்மா எனக்கு கல்யாணம் சொல்லி அவ கால் விழு, ஆசீர்வாதம் பண்ணி நல்லா நாதஸ்வரத்தோட ஓப்பன் காலி ஊர்வலமா அனுப்பிச்சு வைப்பா. அப்ப நீங்க? நானா செவரேறி குதிச்சு ஓடணும்னா அப்புறம் லைஃப் லாங்க ஓடிட்டே இருக்க வேண்டியதானே. ஆமா என்ன சொல்றீங்க? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? நானும் ஃப்ரெண்டு கல்யாணம் போய் சொல்லி வெளியில் கூட்டு போறேன், நீயே காட்டி கொடுத்துட்டு போட்டிருக்க. ஓ சாரி டாட். இப்ப நான் என்ன பண்றேன் டாடி? என்ன பண்றதா? வேற பேண்ட் ஷர்ட் எடுத்து போட்டு வாடா. பண்றதே திருட்டு கல்யாணம், இதுல பட்டு வேஸ்ட் சட்டை. அம்மா நீங்க கேட்ட ஃபைல்மா. அம்மா ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஏப்பா ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு தானே போறேன், உனக்கே ஆசீர்வாதம். அவனுக்கு 7 வயசாகுது இல்லையா, ஞாபகப்படுத்துறான். ஓடா அசோக், அம்மா ஃப்ரெண்டு கல்யாணம்ன்ற கிஃப்ட் ஒன்னு வாங்கிட்டு போலியா? சொல்லுடா, வெப்பா என்ன உயிர் எடுக்கிறேன். அது நேத்து கடையில ஆர்டர் பண்ணிட்டோம், போகும்போது கடையில அப்படியே வாங்கிட்டு போயிட்டேன். ஆமாம்மா. இந்த செலவுக்கு வச்சுக்கோ. சென்டிமெண்டா முதல் மொய் பணத்தை பொம்மா கொடுக்குறா, கப்புன்னு வாங்கிக்க. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அமௌண்ட் எவ்வளவு இருக்குன்னு கேட்டா, அமௌண்டா முக்கியம். இப்பதான் நீ கால் விழுந்து ஆசீர்வாதமே வாங்க. கரெக்ட்பா, ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறியா யுத்தத்துக்கு போறியா? அடிக்கடி கால்ல விழுந்துகிட்டு. கல்யாணமே பொம்பளை மட்டும் ஜெயிக்கிற யுத்தம் தானே. சரி சரி, பத்திரமா கூட்டு போயிட்டு சீக்கிரமா வந்து சேருங்க. சரி வரமா. அப்பா எங்கப்பா உங்களை காணோம்? கல்யாண பொண்ணு அலங்காரம் பண்ண வேணாமா? இந்த மாலை போட்டு இங்கே இரு, நான் போய் பாட்டு வந்துடுறேன். என்ன பெருசே, பொண்ணு அலங்காரம் பண்றது நீ எதுக்கு லிப்ஸ்டிக் குடிச்சிட்டு இருக்க? என்ன சம்பந்தி, என் பேத்தி கல்யாணத்துல நான் அழகா இருக்க வேண்டாமா? ஐயா முதல்ல அதை தொட, நாய் கழிச்சிட்டு போகுது. ஒண்ணு கிடைக்காது. போடு.
போடு சீக்கிரம். என் கண்ணு என் தங்க சார். தள்ளி வா, நீ கிட்ட கிட்ட போய் நிக்கிற. நான் போட்டோ எடுக்கணும் வேண்டாமா? சரி சரிம்மா, சரி கூட்டு வா, நேரமா இருக்கு. சரி மாமா கண்ணு வா போலாம். வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. ஏய் கல்றா, அப்பா இன்னும் வரலையா? வந்துட்டாங்கடா. சாமி வாங்க. மகனே, அந்த தாலி எடுத்து தைரியமா கட்டு. அப்பா இந்த நேரத்துல அம்மா இல்லைன்னு ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. உமா வந்தான்னா ரொம்ப வருத்தப்படுவேன். பரவாயில்லையா? கட்டுறாடே. ஓம் ஆங்கல்யம் தந்துனா நீனா மம ஜீவன கேதுனா கண்டே பத்ராமி சுபகேதும் ஜீவ சரதாம் சதம் சதமானம் பவதி சதா யப்புரட சதேந்திரிய ஆயுஷ்யேதேந்திரியே பிரதிதிஷ்டதே ஓஜனோ ரோஜமான சோபமான கல்யாண ஆரோக்கியதகாத்ரதா சித்திரஸ்து. சரிடா, அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல. சரி பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழவும் நீ கண்ணுகளா மாடியா வலது காலம் முன்ன எடுத்து வச்சு என்ன சம்மதி பேசாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஆரத்தி எடுத்தா தட்டுல காசு போடணும் பெரியவங்க சாங்கியம் சொல்லிருக்காங்க. சுத்துறதே அதுக்கு தானே. எங்க பாக்கெட்ல இருக்கிற பணம் உங்க ஜாக்கெட்ல வர்றதுக்கு என்னென்ன டெக்னிக்கலா கையாளுறீங்க? குடும்ப செலவு வச்சு ஒண்ணு வேண்டாம், டெய்லி மலையாள படம் நைட் ஷோ போய் பாரு. டாடி நாங்களும் போலாமா? ஆமாடா, நீங்களும் போயிட்டோம்னா குழந்தை எங்க அனாதை ஆஸ்பத்திரி தத்தெடுக்கிறதா? போடா, தாண்டி போடா. இப்படி வாங்க. குடிச்சிடாத, கீழே கொண்டு போய் ஊத்து. மருமகளே, இதுதான் நீங்க புது குடித்தன இருக்க போற வீடு. பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு மாமா. என்ன உனக்கு பிடிச்சிருக்கு? கேட்ச் இட் டாடி. அதான் நிலாவே சொல்லிருச்சுல்ல, அப்புறம் என்ன டாடி? ஏண்டா வலது கால எடுத்து வச்சுன்னு வாசிக்க ஆரம்பிச்சியா? அது ஏடா நோடுற? இல்ல டாடி, லூசா வச்சு தைச்சுட்டா. நிலா உன்னைய புரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்க அம்மா என்னை புரிஞ்சிருந்தானா ஒரு பிரச்சனை இல்லையே. கவலைப்படாதீங்க டாடி, உங்ககிட்ட இருந்து சில விஷயத்தை நாங்க கத்துட்டோம், எங்க கிட்ட இருந்து சில விஷயத்தை நீங்க கத்துங்க, எல்லாம் சரியாயிடும். மாப்பிள்ளை தம்பி சொன்ன மாதிரி என் புருஷனை நான் புரிஞ்சு நடந்திருந்தா அவரையும் என்ன விட்டுட்டு ஓட போறாரு? அட ஓடி போனவனை பத்தி ஏன் பேசிட்டு இருக்க? இப்போ ஒண்ணு கெட்டு போல, இன்னொரு மேரேஜ் பண்ணிக்க. அவனையாவது புரிஞ்சுக்க வேண்டாம். அப்படியே போ. எப்படி தான் இந்த பார்ட்டியை மெயின்டைன் பண்றீங்களோ? இல்ல வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வந்துருச்சு, மத்ததெல்லாம் கூட நாளைக்கு வந்துடும். என்ன? சரிங்க மாமா. என்னடா ஜிமிக்கி மாட்டிச்சு? மாட்டும். என்ன சம்பந்தம் இங்கே நிக்கிறீங்க? அட ஜிமிக்கி மாட்டிச்சு, அவன் டென்ஷன் ஆகுறான். அது சரி, நல்ல நேரத்துல பொண்ணு மாப்பிளையும் பால் பழம் சாப்பிட வேண்டாமா? வாங்க உள்ள. டாடி பாலும் பழமும் சாப்பிட போவா? ஏன் அதை மட்டும் எங்க கேக்குற? அது கோச்சிச்சுனா போங்க. இந்த பால் பழம் சாப்பிடுங்க. ஏதோ மறந்தாலும் மறக்காட்டாலும் மாப்பிள்ளைக்கு பால் பழம் கொடுக்கறத மட்டும் மறந்துடாத, அது முக்கியம். பாடி ஸ்ட்ராங்கா இருக்கும்ல. பெத்த தகப்பன ஒரு முறைக்காவது கூப்பிடறானு பாரு. தனியா ஏய் பாப்பா, இந்தமா என்னது? டைம் பீஸ். இதுதான் 3 பேருடைய வாழ்க்கையுமே அடங்கி இருக்கு. புரியலங்க மாமா. உங்க மாமியாரை பத்தி ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கேன். நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு 9 மணிக்கெல்லாம் இவனை அனுப்பிச்சிடுறேன். அதே மாதிரி டான் 5 மணிக்கெல்லாம் நீ திருப்பி அனுப்பிச்சிடணும். என்ன சம்பந்தி, என்னது புதுசா குழப்புறீங்க? உனக்கு வராங்க தனியா எழுதணுமா? பாட்டி நான் சொல்லுவேன்ல. சரி, வந்ததுதான் வந்தோம். கையோட இருந்து அந்த சாந்தி முகூர்த்தம்ல சாந்தி முகூர்த்தம் அதையும் முடிச்சுட்டு நான் கரெக்டா டான் 5 மணிக்கு வந்துடுறேன். நிலா நீ கரெக்டா எழுப்பி விட்டுரு. ஆமா, வந்து உங்க ஒப்பனை போலீஸ் ஸ்டேஷன்ல பாரு. இப்பவே அங்க 2 பேத்தையும் காணானே. உங்க ஒத்த போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பா. டேய் பாடா சம்பந்தி, மாப்பிளைய கரெக்டா 9 மணிக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. நான் சாந்தி முகூர்த்தம் நடக்கணும் பாருங்க. பாரு, சாந்தி முகூர்த்தம் அவங்களுக்கு, உனக்கு கொஞ்சம் கூட மேட்ச் ஆகல. நீ எதுக்கு அனாவசியமா வெக்கப்பட்டிருக்க? இப்படி அந்த காலத்துல நான் வெக்கப்பட்டிருந்தேன். நான் என் புருஷன் என்ன விட்டுட்டு ஏன் ஓட போறாரு? நாசமா போல வளரே. பாடா ஓடி போனவனை பத்தி பேசி சாகடிப்பா. அவர்தான் உன்னை ஆகலன்னு போய் நிம்மதியா இருக்கார்ல, அவர் பேச்ச விட. நீ பாட்டுக்கு லேட் பண்ணிடாதப்பா. காலையில 5 மணிக்கெல்லாம் டான் நீங்க நிக்கணும். நீ லேட்டா வந்து அதனால உங்க அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சுன்னா உன் வாழ்க்கையோட என் வாழ்க்கையும் வேணாயிரும். இது பாருப்பா, நான் வாடுறது வாழா வெட்டியாரு உங்க கையில தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? டேய் அட கேட்டு போடா. நில்றா. இது பாருப்பா, செல்லார் போனு, கோட்டு சூட்டு, ஃபாரின் காரு, எம்டி பதவின்னு அந்தஸ்தா இருக்கேன். இந்த விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது, கோடு போட்டு அண்டர்வேரோட ரோடு லோடு அலைய விட்டுவாடா. சரிப்பா, ட்ரை பண்றப்பா. எதுக்கு ரோடு அலைய விடுவா? ஐயோ இல்லப்பா, காலையில 5 மணி வரதுக்கு ட்ரை பண்றேன். ஓகே வந்து தொலைப்பா. நீங்க போட்டு கோல் பண்ணதுல எல்லாத்தையுமே வந்துட்டேன்.
அது எப்படி கால்ல விழுவா ஆசீர்வாதம் பண்ணணும் பாலை சொம்புல கொடுப்பா குடிச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணும் அப்புறம் நீ கட்டில அந்த ஓரமா படுத்துக்க அதை இந்த ஓரமா படுக்க வச்சுட்டு நடுவில் அந்த கிளவி படுக்க வச்சுட்டு சன் மியூசிக் பாருங்க போடா. உங்க ஐடியா ஒண்ணு வேணா என் ஓன் ஐடியா லாஸ்ட் பாரு. பா ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்பானுங்க பாரு காமோட என்ன ஜம்ப் பண்றான்னு. ஏய் புதி பாத்து புடிடா. இந்த நேரத்துல யாரு கதவை திறந்து வைக்கிறது? பொறுப்பில்லாத பசங்க கவனிப்பான். பையன் தான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு சிவரேறி குடிச்சான். இந்த கிழமை எதுக்கு சிவரேறி குடிக்கிறான்? நீதான் குடிச்சிருக்க நாயும் குடிச்சிருக்கா? நான் எப்படியா நான் எப்படியா இன்னைக்கு பத்மைட்டியா கண்டத்தை கடிச்சு வச்சிட போது என் வாழ்க்கை வீணா போடி. ஐயோ மாப்பிளைய சீக்கிரம் அனுப்பி வைங்கன்னு தாடிக்கார தம்பி கிட்ட நான் சொல்லி கூட அனுப்புனேனே. ஏன் இப்படி லேட் பண்ணுச்சு? எள்ளுண்டா எண்ணெய் அணைக்கிறது காலம் இதை இது என்ன பிள்ளைங்களா இதுங்க என்ன போங்க. யாராவது கதவு தட்டுறது? மாப்பிள்ளை தம்பியா இருக்குமா? என்ன இது மாப்பிள்ளை தம்பி குரல் மாதிரி கேக்குது? நிலா என்ன பாட்டி? சீக்கிரம் மாமா, தப்பு பண்ணிட்டேன் பாட்டி, தப்பு பண்ணிட்டேன் மாமா. மாமா சீக்கிரம். ஐயோ பாட்டி என்னாச்சு? மாப்பிள்ளை தம்பின்னு தெரியாம அடிச்சுட்டேன். மயக்கம் போட்டு கீழே விழுந்துருச்சு. கை ஓடல காலு ஓடல. என்னம்மா பாத்துக்கிட்டே இருக்கிற? தண்ணி எடுத்தாந்து முகத்துல தெரியுமா? மாப்பிள்ளை தம்பி தெரியாம அடிச்சுட்டேன், மன்னிச்சிருங்க. என்ன ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க கண்ணு. மாமா என்னங்க? ஐயோ நிலா, நான் எங்க இருக்கேன்? என்னாச்சுங்க? அதான் முக்கியம். கைத்தாங்களா பாத்ரூம் கூட்டிட்டு போ. எல்லாம் வரியா சொல்றேன். நிலா தூக்கு. ஐயோ நிலா நிலா ஒரு லுங்கி எடுத்துட்டு வாமா. என்ன பேசுறீங்க நீங்க? நாளைக்கு தான் மாமா திங்ஸ் எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிருக்காரு. ஓகே நோ ப்ராப்ளம். இதே வசதியா தான் இருக்கு. குறும்புதான். இந்த நைட்டியை போட்டுக்குங்க. என்னது நைட்டியா? என்னன்னா ஆம்பளை நடிச்சா இல்ல பொம்பளை நடிச்சா? அவசரத்துக்கு பாவம் இல்ல அப்படிங்கிற? ஓகே நோ ப்ராப்ளம். அசத்திடுவோம். ஆமா உள்ள போகும்போது டல்லா போனீங்க, வெளியில வரும்போது ஃப்ரெஷ்ஷா வரீங்க. அதுவா? நிலா வச்சு கொடுத்த சுடு தண்ணியில எல்லாம் போயிடுச்சு. இட்ஸ் கான். அதுவும் இல்லாம நம்ம ரெண்டு பேருக்கு வெக்கத்தை பாரு. ஒரே நிமிஷத்துல ரெடியார. பழக்க தோஷம். பண்ணு முறுக்கு. ஆமா எதுக்கு இதெல்லாம்? யாருக்கு தெரியும்? நானா வச்சேன். பாட்டி தான் வச்சாங்க. ஐயோ சிவா சிவா. மத்ததெல்லாம் ஓகே. ஆமா இது என்ன? பாலுக்கு பதில் டீ. போற எதுக்கு? உங்களை நாய் துரத்துச்சுல அதுக்குதான். என்னங்க என்ன கேட்டா என்ன தெரியும்? பாட்டி கேட்டா தெரியும். கேளு. பாட்டி எதுக்கு டீயும் பொறையும் வச்சிருக்க? பால் வைக்கலையா? என் முதல் ராத்திரி உங்க தாத்தனுக்கு பால் கொண்டு போய் வச்சேன். அவர் அதை குடிச்சு விட்டு தூங்கி விட்டாரு. அது மாதிரி உங்களுக்கு நடந்துடக்கூடாது பாரு. அதுக்காகத்தான் டீ வச்சேன். எப்பா பாட்டி விவரமான ஆளுதான். ஆமா பேத்தி? பேத்தி விவரம் இல்லாத ஆளு. இப்ப விவரமான ஆளாக்கிடுவோமா? வந்து தொலைய மாட்டேங்கிறானே. ஐயோ என்னமா அது? வழக்கமா நீங்க இருக்கிற இடத்துக்கு ஆம்பளைங்க நாங்க தான் சிவரேறி குடிப்போம். இப்ப பொம்பளைங்க நீங்களே சிவரேறி குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நாட்டுல அவ்வளவு ஆம்பளை கொஞ்சமா? அடடா ஐயோ ஹீரோயின் சங்கவி மாதிரியே இருக்கியே. யார பார்க்க வந்த? என்னையா நிஜமாவா சொல்ற? காலங்காலத்துல ஒரு அரபு பொண்ணு அராபியால இருந்து வந்து என் ரூம் போயிடலாமா? என் முன்னாடி தெரிஞ்ச உரைப்பா உரைச்சா வச்சு போற. அவ்வளவு ஒண்ணு ஒர்க் அவுட் ஆகுது இல்ல. போலாம். ஆகண்ணா ஒரு கிஸ் கொடுக்குறியா?
அப்பா நான் தான்ப்பா. மகனே நீயா முடிக்கிறா உமா பாத்திர போறா வாடா. சூப்பர் பேரு மாமா இழுத்துட்டு போகுது. இதுக்குதான் இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிருக்காரா? இதை இம்மிடியேட்டா அக்காட்ட சொல்லணுமே. மேலாடி போறீங்க இருங்க மாட்டி விடுறேன். ஆமா இந்த வீட்டுல யார வேணாலும் நீ ஏமாத்தலாம், என்ன மட்டும் ஏமாத்தவே முடியாது. இருடி அக்கறை சொல்லி மாட்டி விடுறேன். சாய்கர இருக்கா? ஏக்கா 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 ஏக்கா. என்னடா மாமா ரூம்ல ஒரு பொண்ணோட குமுக்கா பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னடா சொல்ற? ஐயோ இங்க சொன்னா புரியாது, நேர்ல வந்து பாரு. பத்தியா கூட்டிட்டு சாயம் எடுத்துட்டு வந்துட்டேன். நான் வயசானவன், நீ சிறு வயசு தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கூடாது. பாத்தியாக்கா குமுக்கா பத்திக்கு சின்ன வயசா. ஏய் முதல்ல கதை சொல்லடா. கேட்கணுங்கல்ல. அவனே உமா இது காலகாலத்துல எந்த சொன்ன எக்ஸசைஸ் பண்ண சொல்ற? எல்லாம் உடம்பு ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக தானே. உங்க அம்மா எது செஞ்சாலும் உன்னுடைய நன்மைக்காக தான் இருக்கும். என்ன அம்மணி எப்போ வந்தீங்க? குட் மார்னிங் மம்மி. அப்பா மாமா என்ன தேடுறாரு? செயின் ஏதாவது தொலைச்சிருப்பாரோ? அட இவனுக்கு ஏதுப்பா செயின்? நாய் செயின் தான் போடணும். மாப்பிள என்ன தேடுறீங்க? சொல்றேன் கண்டுபிடி சொல்றேன். கண்டுபிடி. கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சுக்கா மாமா. ஏப்பா சின்ன பையன் உங்களுக்கு தெரியாதுங்க அவன் உங்களை பத்தி என்ன சொன்னானே? சொன்னா சொல்லிட்டு நம்ம சொந்தக்கார பையன் தானே. பிள்ளைக்கு நல்ல அறிவுரை சொல்லிட்டு இருக்காரு, அவர் மேல போய் தப்பா சொல்ற? சொன்னா சொல்றாங்க. வீட்டை விட்டு துரத்திடுவேன் ஜாகிரதை. ஐயோ வீட்டை விட்டு துரத்துனா ஓய்ஸ் சொத்துக்கு என்ன பண்ணுவா? பிச்சை எடுத்துட்டோம். ஐயோ இந்த சைஸ் உடம்ப பார்த்துட்டு எவன் பிச்சை போடுவான்? இருந்து தொலைற விடுமா? இத பாரு, இனிமே என் வீட்டுக்கார பத்தி ஏதாவது சொன்ன ஜாகிரதை. மம்மி நீங்க போங்க மம்மி, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போங்க போங்க.